என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுறா பர்ஸ் போனலாம். சரி. டேய் அவன் இன்னும் சாவலடா. அந்த கத்தியடு 2 சொருகு விட. டேய் போலீஸ்டா. வாங்க. டேய் வாடா. போன் சைலண்ட்ல இருந்ததுனால ஆதி கால் பண்ணது தெரியாமலே போயிடுச்சே. தமிழ் ஆதி கிட்ட பேசணும்னு சொன்ன அதே நேரத்துல தான் ஆதியும் கூப்பிட்டிருக்காரு. ச்சே, பாத்திருந்தா அப்பவே பேச சொல்லிருக்கலாம். ஆனா எதுக்கு இந்த நேரத்துல 2-3 தடவை கால் பண்ணிருக்காரு? ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ? அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு வந்தாரே. என்னாச்சு ஆதிக்கு? 2-3 தடவை கால் பண்ணிட்டு இப்ப நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? என்னது இது? ஃப்ரெண்டுன்னு கால் வந்துகிட்டே இருக்கு. இவனே இதுக்கப்புறம் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டான். தொல்லையா இருக்குதே. ஹலோ ஹலோ ஆதி. டேய் முட்டா போன் ஆஃப் பண்றா முதல்ல. சரி. டேய் பைத்தியக்காரா, நீ பாட்டுக்கு வர போன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. மாட்ட என்ன பண்ணுவ? முதல்ல போன் ஆஃப் பண்றா. இல்ல திரும்ப போன் அடிச்சிட்டே இருப்பாங்க. சரிண்ணே. டேய் லூசு பையன், அறிவு இருக்கடா உனக்கு? தெரியாம ஆன் பண்ணிட்டேன். திருட்டு வந்த போன் ஆன்ல வச்சிருக்க, இப்ப ஆஃப் பண்ணிட்டேனே. என்னடா இவன் இப்படி பண்றான்? இது ஆதி நம்பர் தானே? ஏன் வேற யாரும் போன் எடுக்கிறாங்க? ஸ்விட்ச் ஆஃபா? என்ன இது? இப்பதானே வேற யாரும் போன் எடுத்தாங்க, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆதிக்கு என்னாச்சு? எம்டி சார் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை இந்த நேரத்துல கூப்பிட்டு கேட்டா தப்பா எடுத்து பாரோ? இல்ல, எமர்ஜென்சி தானே, பரவாயில்ல. என்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? என்ன இது? போன் பிஸின்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் வருது. எம்டி சார் போன் பிஸின்னு வருது. ஆதி போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கே. ஏதோ தப்பா படுதே.
எதுக்கும் நாம போய் ஆதியை பார்த்துட்டு வந்துடலாமா? அறிவு பாத்துப்பா, யார் பேராவது மிஸ் ஆயிட போகுது. எல்லாருக்கும் ஞாபகம் வச்சு கொடுத்துருப்பா. சரிக்கா, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பார்வதி கொடுத்துருவா, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன்க்கா. சரி அறிவு, பல தடங்களுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதான் யாருக்கும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையே படாதீங்க. சரிப்பா. ஸ்வேதா, நீயும் ஆதியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய இன்விடேஷன் எல்லாத்தையும் இந்த வாரமே கொடுத்து முடிச்சிருங்க. அப்புறம் கடைசி நேரத்துல வெளியில சுத்துற வேலையெல்லாம் வேண்டாமா? சரிங்க அத்தை, நான் நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் இத மாமா கிட்டயும் சொல்லிடுறேன். சரிம்மா. சொன்ன மாதிரியே ஆதி கதையை முடிச்சிட்டாங்க போல. அடப்பாவீங்களா, கருமாதி பத்திரிகை அடிக்க வேண்டிய நேரத்துல கல்யாண பத்திரிகை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. உங்க சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் ஒப்பாரி வைக்கிறதுக்கு தயாராகிக்கங்க. இனி அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆதி, 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 என்ன இது? கதவு பூட்டிருக்கு. ஆதி இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு? போன வேற யாரும் எடுத்து பேசுறாங்க. எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். திரும்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஒருவேளை ஆபீஸ்ல இருந்தா? எதுக்கும் ஆபீஸ் போய் பாத்துடலாம். இது ஆதியோட காராச்சு, இங்க நிக்குது. ஆதி, ஆதி, யாராவது இருக்கீங்களா? ஆதி, ஆதி, கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, ஆதி, என்னாச்சு உங்களுக்கு? யாரு உங்களை இப்படி பண்ணது? ஆதி, ஆதி, ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, 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 உங்களுக்கு எதுவும் ஆகல, கண்ணு திறந்து பாருங்க. ஆதி, ஐயோ,
என்னாச்சு மேடம்? எப்படி அடிபட்டுச்சு? எப்படின்னு தெரியல. ரோட்ல விழுந்து கிடந்தாரு சிஸ்டர். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அதனால தான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சரி இருங்க, போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஆதி, ஆதி, ஆதி கண்ணை திறந்து பாருங்க ஆதி. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது ஆதி. ஆதி, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எல்லாமே சரியாயிடும். ஆதி, என்னாச்சுமா? எப்படி அடிபட்டது? எனக்கு தெரியாது டாக்டர். நான் பார்த்தப்பவே இப்படிதான் ரத்த காயத்தோட இருந்தாரு. நான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர், என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர். அம்மா, பார்க்கிறதுக்கு கத்தியில குத்துன மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? மேபி இது கொலை முயற்சியா கூட இருக்கலாம். டாக்டர், ஆமாம்மா, காயத்தை பார்க்கிறதுக்கு அப்படித்தான் இருக்கு. இது போலீஸ் கேஸ் ஆயிடுமா. நீங்க ஜிஹெச் கூட்டு போயிடுங்க. ஐயோ, என்ன டாக்டர் இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? இப்பவே பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. இங்க இருந்து திரும்பவும் ஜிஹெச் கூட்டிட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா எங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த கேஸை நாங்க அட்டன் பண்ணா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைம்மா. டாக்டர், இவரு சாரதா பில்டர்ஸ் இருக்குல்ல, அந்த எம்டியோட செக்ரட்டரி. நான் வேணா எம்டி கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், யோசிக்காதீங்க டாக்டர் ப்ளீஸ். நீங்க லேட் பண்றதுனால அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களை கடவுள் மாதிரி நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னம்மா இப்படி தர்ம சங்கடப்படுத்துறீங்க? ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா. சிஸ்டர், டாக்டர், உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு ஓகே போங்க. டாக்டர். மேடம், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஆதி நல்லபடியா குணமாகி வரணும். எம்டி சாருக்கு இப்ப கால் பண்ணி பாப்போம். பாரதி கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க பாரதி. சார், சார் நீங்க எங்க இருக்கீங்க? என்னாச்சு பாரதி, சொல்லுங்க. சார், ஆதியை யாரோ கத்தியால குத்திட்டாங்க சார். வாட்? கத்தியால குத்திட்டாங்களா? என்ன சொல்றீங்க பாரதி? ஆமா சார். நான் ரொம்ப நேரமா ஆதிக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தது. சரி, நேர்ல போய் பார்க்கலான்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன் சார். ஆனா கெஸ்ட் ஹவுஸ் பூட்டி இருந்துச்சு. சரி, ஒருவேளை ஆபீஸ்ல இருப்பாரோன்னு ஆபீஸ்ல போய் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன் சார். அப்ப போற வழியில தான் ஆதியை யாரோ கத்தியால குத்தி போட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். நான் உடனே அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, எந்த ஹாஸ்பிடல்? சரி ஓகே, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி ஓகே சார்.
அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பதட்டப்படாதீங்கம்மா. அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல. பிளட் லாஸ் ஆனதை பார்த்து காயம் பலமா இருக்கும்னு நானும் நினைச்சேன். பட் கத்தி அவ்வளவு ஆழமா இறங்கல. பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. மற்றபடி சீரியஸா எதுவும் இல்லம்மா. எவ்ரிதிங் ஆல் ரைட். அவரு இன்னும் 1-2 நாள்ல சரியாயிடும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், நான் அவரை போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். அப்புறம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது லிக்விட் ஃபுட்டா கொடுங்க. ஓகே டாக்டர். Okay. தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் இல்ல, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பாரதி, நீங்களும் உங்க பிரார்த்தனையும் தான் என்னை காப்பாத்தி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆதி. அது எல்லாத்தையும் விட உங்க அம்மாவோட எதிர்பார்ப்பும் நீங்க நல்லபடியா திரும்பி வந்துருவீங்கங்கிற அவங்களோட பிரார்த்தனையும் சேர்ந்துதான். அதனால்தான் நீங்க பொழைச்சிருக்கீங்க. ஐயோ ஆதி, நான் மறந்தே போயிட்டேன். டாக்டர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல பாரதி, எதுவும் வேண்டாம். இல்ல ஆதி, நீங்க ஏதாவது சாப்பிடணும்ல. நான் போய் வாங்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். இருங்க. இந்தாங்க ஆதி, தலையை தூக்குங்க ஆதி. ஆதி, பரவாயில்ல, குடிங்க. ஆதி, என்னாச்சு ஆதி? வலிக்குதா? நான் வேணா டாக்டரை கூப்பிட்டுமா? இல்ல பாரதி, வலியெல்லாம் இல்ல. நான் வலிய பொறுத்து பொறுத்து பழகிக்க போறேன். மேடம், ட்ரிப்ஸ் காலியானதும் சொல்லுங்க. இவங்கள டாக்டர் நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லிட்டாங்க. சரி.